இதயத்துல்லா அவர்கள்கிட்ட தான் வரணும்னு சுமையாக பார்க்குறாரா லாலு காங்கிரஸை 70 சீட்டு கொடுத்தோம், போன முறை 17 சீட்டு ஏதோ வந்துருச்சு, திரும்பி பார்த்தா எலெக்ஷன் வரப்போகுது, வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், பேசாமல் நம்ம லாலு அப்படியே நான் திருப்பியும் நிதிஷை கூப்பிட்டா 2015, 17, 22, 24 ஒரு யூட்டன் அடித்தா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரா? காங்கிரஸ் அதனோட ரிலவன்ஸை அங்கே இழக்குதா, சுமையாக பார்க்கிறார், அதனால தான் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா? இல்லைனா பாராளுமன்ற தேர்தலில் 2 பேரும் கூட்டினா நிற்கிறோம், திடீர்னு சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஒரு யூட்டர்ன், அதையே முதல்ல ஒரு உண்மையை புரிந்து கொள்ளணும். இந்தியா கூட்டணி என்பது பாராளுமன்ற தேர்தலை ஒருமைப்படுத்தி தான் மாநிலங்களில் அவங்க மாநில தேர்தல்களை சந்திக்கலாம், முடிந்த இடத்துல தான் இந்தியா கூட்டணி, இதுதான் உண்மை. இப்போ தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி தொடருது, பல மாநிலங்களில் இந்தியா கூட்டணி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி மைனாரிட்டி அரசை ஏற்கனவே மெஜாரிட்டி அரசாக இருந்தது, இப்போ மைனாரிட்டி அரசு ஆக்கிட்டாங்க. இந்தியா கூட்டணியும் ஒன்று சேர்ந்ததுனால இது எல்லா இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இதுதான் மாநிலங்கள் தேர்தலையும் அங்கேயும் நீங்கள் அவங்கள குறைச்சிருக்கலாமே. மைனாரிட்டி ஆட்சியாக மாற்றுறதுக்கு ஒரே காரணம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இதுதான் முக்கியம். அதனால தான் மெஜாரிட்டியாக இருந்து 303 400 போக இருந்த ஒரு கட்சியை ஏறத்தாழ 160 இடங்களை கீழே இறக்கியிருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த இடத்த கணக்கு போட்டு பார்த்தா இது இந்தியா கூட்டணியுடைய வலிமை. இப்போவும் சொல்கிறேன், பாராளுமன்ற தேர்தல் வந்தால் அது மம்தாவும் சம்தா சொல்லிடுவாங்க, என்ன செய்வாங்க, ஒரு வழி இல்லாமல் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்தியா கூட்டணி அவசியம், ஆம் ஆத்மிக்கு இந்தியா கூட்டணி அவசியம் தெரியும், ஏன் காங்கிரஸுக்கே தெரிஞ்சுதான் ஆகும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மாநிலங்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்க, காங்கிரஸ் வலிமையாக உள்ள இடங்களில் பிற இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கல, ஒரு சில கட்சிக்கு தான் கொடுத்துச்சு, உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் காங்கிரஸை பொறுத்தவரை மாநிலங்களில் காங்கிரஸ் எங்கேயே வலிமையாக இருக்கோ அந்த வேலையை அவங்க பார்த்துக்குவாங்க. எங்கேயெல்லாம் லாலு அவர்கள் வலிமையாக இருக்காரோ அவர் பார்த்துக்குவார். இங்கே பிரச்சனை ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஏதோ லாலு நிதிஷ்குமார் அவர்களை கூப்பிட்டதுனால காங்கிரஸ் இருக்காதுங்கிற எண்ணத்தில் நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த 3 பேரும் சேர்ந்தே கூட்டணி வச்சாங்க, லாலு கட்சி, நிதிஷ்குமார் கட்சி, காங்கிரஸ் கட்சி, இது முந்தைய வரலாறு. அதனால் லாலு அவர்கள் நிதிஷ்குமார் அவர்களை கூப்பிடுறதுனால காங்கிரஸ் இல்லைங்கிற அர்த்தம் அல்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கிறோம். இல்லை, ஆனால் இங்கே அவர் சொன்ன ஒரு நுட்பமான ஒரு இடம் இருக்குது, ரவீந்திரன் துரைசாமி சொன்னது, சார் ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது, 70 இடங்கள். இப்போ கூட ஆர்ஜேடி போன முறை ஆட்சி எழுந்ததற்கு ஒரு காரணமாக சொல்லப்படுவது அந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் கோட்டை விட்டது காங்கிரஸ். அந்த அச்சம் மறுபடி நடந்துடக்கூடாதுன்னு அந்த பேக்கில், அந்த பேஸ்கெட்டில் அந்த ஹெக் எடுத்து போட பார்க்குறாரு. அப்படின்னாலே அது நீங்கள் சொல்ல வேண்டாம், ஆனால் காங்கிரஸே சீரியஸாக எடுத்துக்கல. ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது பலம் வாய்ந்த ஒரு கட்சி கூட பின்னடைவை சந்திக்குது, பலம் இல்லாத கட்சி கூட கூட்டணிங்கிறனால ஜெயிச்சு வருது, அது அல்ல முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏன் 70 இடங்களை காங்கிரஸ் பெற்றுச்சு, நிதிஷ்குமார் கட்சி இல்லை கூட்டணியில். நிதிஷ்குமார் கட்சி கூட்டணி வந்தால் அது 30 ஆகும், 35 ஆகும். இது ஒரு பெரிய விஷயமா கம்பசூத்திரம் இல்லை, இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதனால மாநிலங்கள் தேர்தலில் காங்கிரஸ் தன் வலிமையை காண்பிக்கும். காங்கிரஸ் வரவே இருக்குது, நிதிஷ்குமார் வந்தா புரிஞ்சுக்கலாமா? எது காங்கிரஸ் தாராளமாக வரவே இருக்கும். ஒரே ஒரு நோக்கம்தான், பாஜகவை வீழ்த்தணும். பாஜக என்பது எப்படி, அவர் நிதிஷ்குமார் கன்வீனர் பதவிக்கு கேட்டு இந்தியா கூட்டணி இல்லைன்னு சொன்னப்போ காங்கிரஸ் முட்டுக்கட்டையாக இருந்ததுன்னா வெளியே போறாருன்னு சொல்றாங்க. அன்னைக்கே இந்த எண்ணம் இருந்திருந்தா இன்னும் நீங்க சொன்ன அந்த 240 நிறுத்தினது 140க்கு நிறுத்த முயற்சி வச்சிருக்கலாம். நான் என்ன சொல்றேன், அன்றைய காலம் வேற, மாற்றம் தான் மாறாது, மாற்றம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். நான் ஒரே ஒரு சின்ன கதையை சொல்றேன், அதாவது நான் சொல்லலை, திரு ராகுல் காந்தி பாராளுமன்றத்தை சொன்னதை ரொம்ப ஒரு அரை நிமிஷத்தில் சொல்லிடுறேன். ரைட். துர்னாஷாரின்னு ஒருத்தர் இருந்தார், பெரியவர், ஏகலைவன் ஒருத்தர் இருந்தார். ஏகலைவன்ட்ட போய் அவர் கேட்குறாரு, எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி. நீ சாதாரண ஆளு என்று கற்றுக் கொடுக்கல யாருக்கு, ஏகலைவனுக்கு. ஏகலைவன் பண்ணாரு, அவர் சிலையை வச்சு மானசீகமாக கற்றுக்கிட்டாரு. நேராக குருட்ட வர்றாரு, நான் கற்றுக்கிட்டேன், அவருடைய வீரம்லாம் ரொம்ப பெருமை பார்த்த உடனே, அப்போ எனக்கு குருதட்சணை கொடுண்டார். இதுதான் மனுசுருமதி என்று சொல்கிறார், மனு அதர்மன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை சொல்லிட்டு இந்த கட்ட வரல, இந்தியாவுடைய மக்களுடைய கட்ட வரல வாங்கி அதானிக்கு கொடுக்குற மாதிரி இன்றைக்கு தவறான வழியில் இன்றைக்கு இந்த பாஜக மைனாரிட்டி அரசு போகுதுங்கிற ஒரு சிறு சுருக்கமான கதையில் ஒரு நீண்ட நேரம் சொன்னார். நான் சொல்ல வரேன், இதுக்கு தான் நான் வர்றேன். அதனால இந்த கட்டவரில் கேட்கக்கூடிய கெட்ட கட்சி ஒரு கட்சியை அப்புறப்படுத்தணும்,
தட்டணுங்கிற ஒரு எண்ணம் எல்லா எதிர்கட்சிக்கும் இருக்கு. ஆம் ஆத்மிக்கு இல்லையே நான் ஒன்னா சேர்ந்தாங்க. மம்தா பானர்ஜிக்கு இந்த எண்ணம் இல்லாம பாராளுமன்ற தேர்தலில் ஒன்னா எண்ணம் இருக்கு, மாற்று கருத்து இல்ல. ஆனா நேற்று பேசும்போது தயவு செஞ்சு யாரும் காங்கிரஸ் சீரியஸா எடுத்துக்காதீங்க அப்படின்னு அவர் பிரஸ் மீட்லயே பேசுறாரு. அப்போ நீங்க அந்த கட்டை விரலா அவர் காங்கிரஸை பாக்குறாரோ? நான் சொல்றது சீரியஸாக பார்க்காதீங்கன்னா நாங்கள்லாம் 2 பேரும் அண்ணன் தம்பியா ஒன்றா இருக்கோம், நாங்கள் எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோம். நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, தவறு செஞ்சிருக்கோன்றாரு. என்ன சொல்றாரு, கூட்டணி போ நாங்க ஹரியானால தேர்தலுக்கு வாக்கு கேட்டு போனோம் காங்கிரஸுக்கு, இன்னைக்கு அந்த தவறை உணர்றோம் அப்படின்னு சொல்றாருன்னா அந்த டைனமிக் ஷிஃப்ட் ஆகுதா? என்னன்னா ரீஜனல் பார்ட்டிஸ் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் நீங்க சொன்ன மாதிரி அங்கங்க பலம் அப்படின்னு வரும்பொழுது இந்த ஃபர்ஸ்ட் ஃபிடில் இருக்கிறது ரீஜனல் பார்ட்டி, மிச்சத்தை நீங்க காங்கிரஸுக்கு நாங்க பார்க்குறோம்ன்ற இடத்துல அந்த கூட்டணி கணக்குகள் மாறுதா? ஹரியானாவை பொறுத்தவரை காங்கிரஸ் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒரு 4-5 சீட்டுகள் கொடுத்துருக்கலாம். அவங்க 10 கேட்டாங்க, இது கொடுத்துருக்கலாம், சரியாக செஞ்சுருக்கலாம், ஒரு வெற்றி கூட கிடைச்சிருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை, காங்கிரஸ் செய்தலாம் நல்லதுங்கிற நான் சரியாக இருக்குலாம் சொல்ல வரல. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜின்னு உங்களுக்கு எனக்கும் தெரியாது. அந்த ஹரியானாவில் இருக்க காங்கிரஸ்காரர்களுக்கு அகில இந்திய தலைமைக்கு தான் தெரியும் ஆம் ஆத்மியை எந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். நம்ம வெற்றியை விட இப்போ நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, டெல்லியை நல்லா யோசனை பண்ணுங்கள். டெல்லி என்னாச்சு, பிஜேபியும் கிடையாது காங்கிரஸும் கிடையாது. இந்த நிலைமைக்கு யார் காரணம்? காங்கிரஸ் தான் காரணம். பஞ்சாப் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். காங்கிரஸ் என்ன காரணம் பண்ணுச்சு? காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துச்சு யாருக்கு? ஆம் ஆத்மிக்கு. அதன் விளைவு என்னாச்சு? டெல்லியில் காங்கிரஸ் இல்லாமல் தெரிஞ்சா. நான் சொல்றது காங்கிரஸுடைய தலைவர்களுக்கு சில நேரங்கள் மூளை இருக்கும், சில நேரங்களில் மூளையை விட்டுருக்கலாம். அது நீங்கள் சொன்ன மாதிரி ஹரியானாவில் விட்டுருப்பாங்கன்னா இல்லைங்கள. அதாவது காலம் தான் மக்களுக்கு பதில் சொல்லும், காலம் தான் காரணமாக அமையும். அதனால உங்களுக்கு தவறு காங்கிரஸ் செய்தாலும் தவறு தான். ஆனால் நம்ம நப்பாசை, நான் இன்னொரு பக்கம் நிதிஷ் எங்கள்கிட்ட வருவார், நாங்கள் வெற்றி பெறுவோங்கிற அந்த நப்பாசை எனக்கு இல்லை, அல்லது நிதிஷ் வரமாட்டார் அப்படிங்கிற எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. எங்களை பொறுத்தவரை மாநில தேர்தலில் எங்களோட லாலு கூட்டணியில் இருக்கார். நாளைக்கு நிதிஷ் வந்தார்னா அவருக்கு சீட்டை கொடுக்கும்போது காங்கிரஸ் சீட்டு குறையும், தப்பே இல்லை. நாங்கள் அது எங்களுக்கு வெற்றி தான் இலக்கு. ஏன் இந்தியா கூட்டணியில் வந்து காங்கிரஸ் பல மாநிலங்களில் விட்டு கொடுத்துச்சு? என்ன காரணம்? அதாவது எப்படியாவது பிஜேபியை தோக்கடிக்கணும். இதுதான் இன்னைக்கு உள்ள ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். அதோட அண்ணன் சொன்னார், மூப்பனாருக்கு நிதிஷ்க்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. நிதிஷ் மாதிரி மூப்பனார் ஒன்று இங்கே முதல்வராகி மாறி மாறி முதல்வராக. மூப்பனாரை பொறுத்தவரை ஒரு ட்ரபுள் ஷூட்டர். தலைவர் மூப்பனாரோட நான் கூட நீண்ட காலம் இருந்தவன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் வந்து இந்த மாதிரி பீகாரில் திரு நிதிஷ்குமார் செஞ்ச மாதிரி திடீர்னு எலெக்ஷனில் ஜெயித்த உடனே பிஜேபிக்கு போகிறது, பிஜேபியோட எலெக்ஷனில் ஜெயித்த உடனே இல்லை எங்கே வர்றது லாலுவோட சேர்றது, காங்கிரஸோட சேர்றது. இந்த வேலையை ஒரு காலமும் மூப்பனார் செய்யல. தயவு செய்து மூப்பனார் வேற, நிதிஷ்குமார் வேறங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா உங்ககிட்ட தான் வரும், மறுபடியும் அதே இடத்துக்கு தான் வரும். அப்போ இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்ட்ராக்டாக இருக்குது, அது தானாக நகரும்னா நம்ம ரீஜனல் சத்தில் நீங்கள் சொன்ன இந்தியா கூட்டணிக்குள்ளே வந்து பார்த்தா உத்தரப்பிரதேசம் ஜெயிச்சோம்ப்பா சமாஜ்வாடி பார்ட்டி, பீகார் ஜெயிக்கிறோம்ப்பா ராஷ்ட்ரிய ஜனதாதள், தமிழ்நாடு ஜெயிக்கிறோம்ப்பா டிஎம்கே. இப்படி நம்ம அப்படியே போய்கிட்டு இருந்தா நாங்களும் வந்து கிவ் அண்ட் டேக்னா ஒரு நேஷனல் பார்ட்டி பைண்டிங் எவ்ரிபடி டுகெதர். வாட் இஸ் ப்ராப்ளம் வித் காங்கிரஸ்? ஏன்னா கூட்டணி கட்சிகள் தயங்குறாங்களா, ஆம் ஆத்மி உட்பட? அதான் இல்லைன்னு நான் இருக்குன்னு சொல்லிட்டேன். பாராளுமன்ற தேர்தலில் எல்லாருமே ஒன்றா இருந்தோம். அது பேச்சே வந்து பாராளுமன்ற தேர்தலுக்காக தான் இந்தியா கூட்டணி, பேரே இந்தியா கூட்டணி. பீகார் கூட்டணி, மகாராஷ்டிரா கூட்டணியில், மகாராஷ்டிராவில் ஒரு கட்பந்தன், பீகாரில் ஒரு கூட்டணி, அது சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி, தமிழ்நாட்டில் அப்படியே இந்தியா கூட்டணி அந்த சிந்தாமல் சிதறாமல் இங்கே இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயத்தை சகோதரர் ரவீந்திரன் துரைசாமி சொன்னார் பாருங்க. அதாவது லாலு அவர்களை வந்து பாஜக முகமாக வச்சிருக்கின்றார். அது நிதிஷ் அது முகமா என்பது தெரியும். ஏன்னா வரலாற்றை சிந்திக்கணும். எங்கேயெல்லாம் பெரிய கட்சிகளோட சின்ன கட்சியா இருந்த பாஜக, ஏன் பீகார்லையும் பாஜகவோட பெரிய கட்சியாக தான் நிதிஷ்குமார் கட்சி இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு பாஜக என்ன தகுதித்தம் செய்யும் சொன்னால், இந்த கட்சியை கூட்டணி வச்சுக்கிட்டு இல்லாமாக்கும். எங்கேருந்து? மெஹபூபா முஃப்தி இன்னைக்கு 0 ஆக்கிருச்சு. எங்கே? கூட்டணி வச்சு. அகாலிதளம் பெரிய கட்சி, எங்கே? சிஎம்மாக இருந்த கட்சி, இன்னைக்கு எந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு பாஜக அந்த கட்சியை கேவலமாக தள்ளிருச்சு நமக்கு தெரியும். லோக்தளம்னு ஒரு கட்சி ஹரியானாவில், அந்த கட்சியை இல்லாமல் கூட சேர்ந்து பாஜகங்கிறது செகண்ட் கட்சி தான்.
லோக்தளம் தான் நம்பர் 1 கட்சி, அவங்க தான் சிஎம்மா இருந்தாங்க. அங்கே சேர்ந்து அவங்கள காலி பண்ணிச்சு. அதாவது உண்ட வீட்டுக்கு ரெண்டகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அங்கே காலி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் சிவசேனாங்கிறது நம்பர் 1 கட்சி, பாஜக நம்பர் 2 கட்சி தான் பாஜக. மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சு? 2 விஷயம் பண்ணுவாங்க. ஒன்று, கூட இருந்து கழுத்து இருக்கிறது மட்டுமல்ல, தேர்தல் கமிஷன் மூலமாக தாங்கள் வெற்றியுடைய ஸ்ட்ரைக் ரேட்டை அதிகப்படுத்திடுவாங்க. உங்களுக்கு தான் தேர்தல் கமிஷன் எந்தெந்த அளவுக்கு கூட்டணியில் இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு 4 மாநிலங்கள் ஒன்றா நடக்க வேண்டிய தேர்தல் 2 ஆக்குனது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் வந்து ஒரு கட்ட தேர்தல், சில இடங்களில் பல கட்ட தேர்தல்லாம் ஆக்கி தேர்தல் கமிஷனை வந்து கூட்டணி வைத்துக்கொண்டு அவர்கள் செய்வார்கள். அப்படியே திரும்பி பார்க்கும்போது திருப்பி நம்ம பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, 400க்கு மேல வாங்குற பாஜக 240ல நிறுத்திருக்கோம், நாங்க வந்து அவங்கள குறைச்சிட்டோம், தேர்தல் இவ்வளவு ஜெயிச்சிட்டோம்னு சொன்னது மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம அந்த இடத்துல தோத்துட்டோம். சொல்றேன் 140 180க்கு கீழே வர வேண்டிய பாஜக தேர்தல் கமிஷன் கூட்டணினால தான் 240 வந்து நான் சொல்ல வரேன். வேற ஒரு தளத்துக்கே நீங்க போறீங்க. கால்குலேஷன் நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, 5ல இருந்து 10% தான் சூடு வைக்க முடியும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல வைக்க முடியானா அதையும் தாண்டி ஒரு எதிர்க்கட்சியோ ஒரு சுயேட்சை கூட ஜெயிக்கலாம். எல்லா கட்சிகளையும் மீறி ஒரு சுயேட்சை வந்து 40,000 ஓட்டு வாங்கினா அவர் வந்து 10,000 ஓட்டு ஏற்கனவே இழந்துட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா சூடு வச்சிருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன், பாஜகவுக்கும் தேர்தல் கமிஷனுக்கு எந்த அளவுக்கு தொடர்பு, இடி தொடர்பு இருக்க மாதிரி, ஐடி தொடர்பு இருக்க மாதிரி. இப்ப சமீபத்திய நம்ம இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி அவர்கள் ரெக்கார்டு ஓட்டு வாங்குறாங்க. நம்ம அது என்ன சொல்ல போறோம்? அதாவது ஜெயிக்கும் போது நம்ம அதை கொண்டாடிடுறோம். நீங்க என்ன யோசிச்சு பாருங்க, தேர்தல் கமிஷனுக்கு இந்த அளவுக்கு விவரம் தெரியாதா? எங்க வந்து பாஜகவை தூக்கி விடணும், எங்க வந்து தூக்க முடியாது, தூக்குனா என்ன ஆகும்? உத்தரப்பிரதேசம், கேரளாவில் பிரதேசத்தை எப்படி பார்க்கணும்? நான் இப்படி கேட்போம், கேரளாவில் பாஜக ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுங்க, வெள்ளிடை மலையாக தெரியும், உள்ளங்கை நெல்லிக்கடை பாஜக தோல்வி, அயோத்தியாவிலே தோல்வி. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. இதை தாண்டி அவங்க ஜெயிக்கணும். ஒரு எதிர்க்கட்சி 30,000 ஜெயிக்க வேண்டியவங்க 50,000 வாங்கினாதான் ஜெயிக்க முடியும். இதுதான் கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் தற்போது சுய பரிசோதனை செய்யணும், நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இதை சொல்லிட்டு நகர்ந்துடுறோமா அப்படின்ற குற்றச்சாட்டை தான் நேற்று வைக்கிறார். அதனாலதான் கூட்டணி கணக்குகள் யோசனை பண்ணுங்க. தேர்தல் நேரம் காங்கிரஸையும் ஒரு தோக்கடிக்கணும். நாங்க என்ன செய்வோம், கெஜ்ரிவாலை தலையில தூக்கி வைப்போம், எங்க கூட இருந்தாரு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இது தேர்தல் நேரம். காங்கிரஸ் ஓட்ட துரைசாமி என்ன கரெக்டா சொன்னார், அவரை தம்பி சொன்னார் நினைக்கிறேன். காங்கிரஸ் ஓட்டையும் கெஜ்ரிவால் வாங்க முற்படுகிறார். ஏற்கனவே 2 முறை அப்படிதான் காங்கிரஸ் ஓட்டை வாங்கினாரு. என்ன காரணம்? காங்கிரஸ்காரர் என்ன நினைப்பாங்க, பாஜக தோக்கணும். இப்ப நானே இருந்தா என்ன நினைப்பேன், அப்ப யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு காங்கிரஸ் கட்சிக்கு அப்பால் 3வது இடத்துல இருக்காங்கல்ல காங்கிரஸ் அனுதாபிகள், அவங்க நினைப்பாங்க. இதைத்தான் அவர் தெளிவா சொன்னாரு. அப்ப காங்கிரஸோட சண்டை போட்டா தான் உங்களுக்கு நாம் வெற்றி பெற முடியும். காங்கிரஸ் விரோதமான எண்ணம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க, கெஜ்ரிவாலுக்கு பிஜேபிக்கு போறதை விட பேசாம கெஜ்ரிவாலுக்கு போடலாம். பிஜேபி தொடர்ந்து இந்த அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்குது, தொடர்ந்து மக்களுக்கு எதிராக இருக்கு, தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்குது, முதலாளிகளுக்கு ஆதரவா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் பிஜேபிக்கே வாக்களிக்கக்கூடிய என்ன உள்ளவர் என்ன செய்வாரு, காங்கிரஸுக்கு வேணாம் கெஜ்ரிவாலுக்கு போடுன்னு சொல்லுவாரு, அல்லது கெஜ்ரிவாலுக்கு வேணாம் காங்கிரஸுக்கு போடு. இது வந்து தேர்தலில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. கெஜ்ரிவால் பாஜகவோட எங்களை தான் அதிகமாக திட்டி ஆகணும். யார இதுதான் டைம். அவர் வந்து தேவையில்லாம RSSக்கு கடிதம் எழுதினார் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அதனாலதான் காங்கிரசும் கெஜ்ரிவால் மீது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல். கெஜ்ரிவால் ஏன் அந்த கடிதத்தை எழுதினார்னா அவங்கள்ட்ட அறம் இருக்கும் தர்மம் இருக்கும் நினைக்கிறாரு RSS. ஏன்னா இவருக்கு RSS பத்தி தெரியும், பாம்பரியும் பாம்பின் கால் அவர் நினைக்கிறாரு. ஆனா RSS எப்படி நினைக்கும், தன் குழந்தை பாஜக வெல்லுன்னு நினைக்குமா, கெஜ்ரிவால் சொல்றதெல்லாம் கேட்குன்னு நினைக்குமா? அதெல்லாம் கேட்காது. ஆனா அவர் எதுக்கு எழுதுறாரு, பொதுவாக உள்ள மனிதர்கள்ட்ட இந்த மாதிரி RSS தவறு செய்யுதுங்கிறத காமிக்கிறதுக்கு. பாஜகவை விட டெல்லியிலையும் மகாராஷ்டிராவிலையும் RSS அதிகம். அந்த RSS அனுதாபிகளுடைய வாக்குகளை தான் பெறணும், RSS பாஜகவுக்கு தவறா துணை போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் கெஜ்ரிவால் ஒரு புத்திசாலி. அவர் படிச்சவர். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரே தேர்தலில் இந்த வாய்ப்பை காங்கிரஸ் நழுவ விட்டுடுச்சா பாரு. காங்கிரஸ் நழுவ விடுதா இல்லையாங்கிறது வேற விஷயம். காங்கிரஸ் தலைமை எங்கெல்லாம் சரியா இருக்கோ அங்கெல்லாம் வெற்றி பெற்றுக் கொண்டு இருக்குது, எங்கெல்லாம் இதா இருக்கு பலவீனமா இருக்கோ அங்கே தோற்று கொண்டு இருக்குது. இதெல்லாம் நடக்கும். அடுத்த
அடுத்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா ராகுல் காந்தி இன்னொரு மகாத்மா காந்தி அளவுக்கு போய்கிட்டு இருக்காருங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் வந்துகிட்டு இருக்கு. இந்த எண்ணம் தான் நாளைக்கு மோடி அவர்களை முகமூடிய கிழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ரைட் சார், ராகுல் காந்தி ஸ்ட்ராட்டஜி லைட்டாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறதா? ஏன்னா இவர் சொன்னதை வச்சு நான் நீட்சியாக கேள்வியை கேட்குறேன். சுருக்கமான சகோதரர் ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறது நான் ஒரு உடன்பாடு. காரணம் ஒன்றும் இல்லை. அதாவது ஒன்று ஆன்டி ஆர்எஸ்எஸ் காங்கிரஸ் எடுத்திருக்கு, சாஃப்ட் ஆர்எஸ் யார் ஆம் ஆத்மி. ஏன்னா இங்கே ஆர்எஸ்எஸ் வாக்குகளை பிஜேபிகிட்டேருந்து எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் ஆர்எஸ்எஸ்க்கு அப்பீல் போடுறாரு. மக்கள் என்ன நினைப்பாங்க, இவருக்கு ஆர்எஸ்எஸ்க்கு இன்னும் தொடர்புகள் இருக்கு போல இருக்கு, அதனால நம்ம ஆள் தான் அவர் அப்படின்னு ஓட்டு போடுவாங்க. இதைத்தான் அவர் பார்க்குறாரு. ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராட்டஜியில் யார் வெற்றி பெறுவார்கள்? 14-15 ஆண்டுகள் ஒரு சிறந்த ஆட்சியை தந்த ஷீலா தீட்சித்துடைய ஆட்சியை மக்கள் திரும்பவும் நினைச்சாங்கன்னா மீண்டும் காங்கிரஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக பாஜக வந்து பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்ற மாதிரி இதில் வெற்றி பெற முடியாது. படித்தவர்கள் அறிவாளின்னு சொல்கிற நம்ம தம்பி புரட்சி கவிதா சொல்கிறார் டெல்லி மக்களை. ஏன்னா இந்த டெல்லி மக்களும் பீகார் மக்களும் இப்போ அவருக்கு படித்தவர்கள் அறிவாளியாக தெரியும், மற்றவங்களாம் அப்படி தெரியாது. அடுத்தடுத்த தேர்தல் வரும்போது அவங்களும் அறிவாளி படித்தவர்களாக தெரியும்.